சிவனார் கதைகள் பாட சிவனார் கதைகள் கதை பாட ஆணை முகத்தோடு அருள் புரிவார் ஆதிவள்ளி கைலாசத்தில் பகவான் பார்வதியா பகவானுக்கும் பார்வதிக்கும் பிரம்மரிஷியானவர்தான் அதிகாலை நேரம் அதில் அரண சொல்லி உதய காலம் அரண்போசை நடத்துவாரா பிரம்மரிஷியானவர்தான் காலையில் தான் எழுந்து கங்கையில தான் குளித்து நீராடி உழவர்ண பட்டோடுத்தி சிரங்கள் தானே பிரம்மரிஷியானவர்தான் ஆண்டவன் சிவனாருக்கு அரண்மோடு நடத்தணும் என்று நந்தவன தோட்டம் வந்து அவ்வரளி செவ்வரளி அரளி மலரெல்லாம் தான் பொறுத்து போட்டு சக்தி சிவன் தானே சாத்தி இளம்போசை நடத்திடுவாரா வெகு நாட்கள் வெகு காலம் பல நாட்கள் பல காலம் நேரம் காலம் தவறாமல் ஆண்டவன் பகவானுக்கு ஆண்டவன் பகவானுக்கு அருள் பூஜையத்தான் நடத்துவாரா பகவானுக்கு ஆண்டவன் பகவானுக்கு அனுதினமும் பூஜை செய்வார் நேரத்தில் பிரம்மரிஷியானவர்தான் ஒரு நாள் தினம் அதிலே ஒற்றதொரு நாளையிலே சிவனிடம் என்று சொல்லுவாரா ஆண்டவனே பகவானே இதனால் இதுவரைக்கும் வெகு வருடமோ ஆண்டவன் சிவனாரே பூஜை செய்துவாரே செய்து வரும் நின்றனுக்கு அவளை ஒன்று இல்லை ஐயா ஒன்று இல்லை ஐயா ஆண்டவனே அது உன்னுடைய அருளாலே அதனை வரம் எனக்கு வேண்டும் அங்கு சொன்னபோது ஆண்டவன் சிவன் சொல்லுவார் சொன்னபோது சொல்லுவார் ஆண்டவன் சிவனிடத்திலே பிரம்மரிஷி வந்து உரைத்தார். ஆண்டவன் இதனால் இதுவரைக்கும் உனக்கு பூஜை பணிவிடையெல்லாம் செய்து வரக்கூடிய எனக்கு பின்னால் உனக்கு பூஜை பணிவிடை நடத்தணும். ஆனால் எனக்கு என்று ஒரு முதலை வர வேண்டும் அதுவும் உன்னுடைய அருளால் எனக்கு வேண்டும் இறைவா. பிரம்மரிஷி சொல்லுவேன் ஈசன் பகவான் சொன்னான் பிரம்மரிஷி ஒன்றுக்கு பஞ்சா ஒரு கவலைப்பட வேண்டாம். இந்த கைலாசமலை கண்ணீசான மலை மூன்று கும்பத்தை வைத்து மூன்று கும்பம் அரசலையால் ஒரு கும்பம் ஆவலையால் ஒரு கும்பம் செவ்வரளி புஷ்பகளையால் ஒரு கும்பம் மூன்று கும்பம். இந்த மூன்று கும்பத்தை வைத்து ஆண்டவன் சிவனை நாடி 48 நாள் ஒரு மண்டலமாக இருந்து பூஜை பணிவிடை நடத்துவார். மூணு கும்பம் அப்படி 48 நாள். அந்த 48வது நாளையிலே மூன்று கும்பத்திலிருந்து 3 பாலகர்கள் பிறந்து வருவார். பாலகர்கள் அதிலே செவ்வரளி புஷ்பகிலே கும்பத்திலே பிறந்து வரக்கூடிய பாலகன் உனக்கு பிள்ளையாக இருந்து பின்னாளில் அவனே எனக்கு வந்து பூஜை பணிவிடையெல்லாம் செய்வான் அப்பா. பகவானை சம்மதித்து பிரம்மரிஷியே கைலாசம் மலையிலே அதிலே முளையிலே நல்ல கும்பம் வைத்தான் அரசையால் ஒரு கும்பம் ஆவிளையால் ஒரு கும்பம் கைலையால் ஒரு கும்பம் நல்ல கும்பம் வைத்து
48 நாளாக சிவனை நாடி எல்லோ தவம் இருக்கும் போது சிவனார் அருளாலே 3 நல்ல கும்பம் அருளாலே ஆடுதையா கும்பமானது ஆண்டவன் சிவனர்களாலே ஆடுகிறது அசைகிறது. அப்படி ஆடிய அசைந்த நேரமும் அந்த 3 கும்பத்திலிருந்து 3 பாலகர்கள் பிறந்து வருகிறார்கள். அரசேலி கும்பத்தில் ஒரு பாலகன், மாவளி கும்பத்தில் ஒரு பாலகன், கும்பத்திலே ஒரு பாலகன். அப்ப 3 பாலகர்கள் சிவன் வேளாமும் கொடுக்கிறான். அந்த அரசேலி கும்பத்திலே பிறந்த பிள்ளைக்கு அரசு நல்ல தம்புரானும் ஆவலை கும்பத்தில் பிறந்த பிள்ளை மாமுனிய பெரிய சுவாமி என்றும் என்று சொல்லி கும்பத்திலே பிறந்ததோர் அந்த கொழுந்து என்று சொல்லி யாரும் அங்கு கொடுப்பாரா சிவக்கொழுந்து என்று சொல்லி நாமம் சிவன் கொடுப்பாரா ஆண்டவன் சிவன் வேதாமத்தை கொடுக்கிறான். அரசேலி கும்பத்தில் பிறந்த பிள்ளை அரச மகன் தபசிநாதன் தபசி தம்பரான் என்று கொடுத்தார். அவளை கும்பத்தில் பிறந்ததாலே கும்பம் மாமணி பெரிய சுவாமி என்று பேர் ராமன் பேர் கொடுக்கிறார். எவரளி புஷ்பேலி கும்பத்திலே பிறந்த பிள்ளை சிவக்கொழுந்து பாலகன். அந்த பாலகனுக்கு ஆண்டவன் சிவன் அழைத்து சொல்லுகிறார், அப்பா உன்னை பிறவி செய்த காரணம் என்ன தெரியுமா? என்ன? இதோடு இருக்கிறார் பிரம்மரிஷி. இவர்தான் உன் தந்தை. அதனால் அவருடைய அரண்மனையிலே அவருக்கு பிள்ளையாக வளர வேண்டும். 12 வயது பருவம் உனக்கு என்று வரும். அதன் பின்னாலே பிரம்மரிஷி எனக்கு எவ்வாறு பூஜை பணிவிடைகளை செய்து வந்தாரோ அதே தன்மை கொண்டு நீ செய்து வர வேண்டும் என்று சொல்ல அழகுடைய அந்த சிவக்கொழுந்து பாலகன் பிரம்மரிஷி அரண்மனையில் ஆளோரும் மேனியும் வண்ணமாக அழகுடன் வளர்ந்து நாளையிலே அறியாத சுவடிகள் எல்லாம் அழகுடன் படித்து வாரா அறியாத சுவடி எல்லாம் 12 வயதுக்குள்ளே கட்டுணர்ந்தான் 12 வயதுக்குள்ளே படிப்பாரா படித்தோறும் நாளையிலே 12 வயது விட்டு பள்ளி விட்டு வழி கடந்து அரண்மனை வாரபோது ஆனவன் மகனை அழைப்பாரா என் மகனை கொழுந்து நாளைய தினம் முதலா ஆண்டவள் இவனாருக்கு நடத்தணும் சொன்ன போது ஆத்தமின்றி சம்மதித்தான் அழகுடைய சிவக்கொழுந்து தங்கி மறுவதையும் அடுத்த நாள் காலையிலே ஆண்டவள் சிவனாருக்கு அருள்போதை நடத்தணுமே விழித்தோடிராடி அவஸ்திரம்தான் அணிந்து பூக்கோடைத்தான் எடுத்தான் தோளில் போட்டு
நந்தவன தோட்டம் நாடி ஓடி ஓடி வந்து மலர்கள் வரிப்பாரா மலர்களை தன்பொறித்து ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆண்டவன் சிவனாருக்கு கொண்டு வந்து சாத்தினான். ஆமா, சிவனார் முன்பதாகவே தலவாழ இலையை போடுகிறான். வெத்தில பாக்கு வைத்தான். தேங்காய் பழம் எல்லாம் உடைத்து வைத்து நனையாத பச்சரிசி நாரூரியா தேங்காய் கைலாசமலையில் ஆண்டவன் சிவனுக்கு அழகாகவே அரண்மூசி நடத்துகிறான். சிவ மந்திரங்களை எல்லாம் உச்சரித்து பகவானுக்கும் பார்வதா தேவிக்கும் அழகாகவே சிவன் பூஜை நடத்தி 12 வருட காலம் சீரோடும் சிறப்போடு நடத்திவார். வருகிறான். அதனால் அவன் புகழ் ஈரையில் உலகம் தெரிகிறது. எல்லா உலகம் தெரிகிறது. அதனால் இந்திரன் பார்த்தான். ஆமா, இவன் புகழ் ஈரையில் உலகம் எல்லாம் தெரிந்து கொண்டு போகிறது. அதனால் இவனுடைய சிவன் பூஜையை முடக்கணும். சிவன் முன்னால் அவனை மானபங்கம் படுத்தணும். வேண்டும். சாமாதி சாமத்திலே ஒரு செஞ்சாவல் வடிவம் கொண்டு சிவக்குழுந்த அரண்மனைக்கு வந்து சிறக தட்டி கூபனான் தேவேந்திரன். ஒளிவு விடுகிறது என்று சிவக்குழுந்து ஓடோடி வந்து நந்தவன தோட்டத்தை பார்க்கிறான். பூ மலர்கள் பறிக்க வேண்டும், சிவனுக்கு பூஜை நடத்த வேண்டும் என்று ஓடி வந்து பார்த்தான். பூக்கள் எல்லாம் மொட்டுக்களாக. பூ மலர் விரியவில்லையே. ஒளி விடுவதற்கு சற்று நேரம் இருக்கிறது. சற்று நித்திரை விடலாம் என்று பூக்குடியை அழகாகவே தலையிலே வைத்து படுத்து நித்திரை புரிந்தான். பொழுது விடுந்து விட்டது. ஆதித்தன் தோன்று விட்டான். சூரிய வெப்பம் பட்டு கண்விழித்து பார்க்கிறான். சிவக்குழுந்து அழகாக பூத்த மலர்களை எல்லாம் வெறுத்து கொண்டு கைலாசம் ஓடி வரும் நேரம் ஆதிசக்தி பார்வதா தேவியானவள் ஆதித்தன் தோன்று முன்னாலே அரண் பூஜை நடத்துவான சிவக்குழுந்து. அதனால் பார்வதா தேவியானவள் நேரம் தவறாமல் சிவனுக்கு சிவன் பூஜை செய்து முடித்தார். அவள் செய்து முடித்திருக்க நேரம் சிவக்குழுந்து பாலகன் கைலாசமலை நாடி வரும் நேரம். அந்த நேரம் ஆதி பொருள் வெள்ளி கைலாசம் மலையை நாடி கொழுந்து வருவானா சிவன் முன்னால் வாரப்போது சிவனாரும் சொல்லுவாரா வேண்டாம் சிவக்கொழுந்து முடக்கியதாள் கைலாசம் உதகாது வேணும் பகவான் சொன்ன போது ஓடி வந்து காலத்தை கட்டி தழுவானா அப்படி கட்டி அள்ள தழுவும் போது சிவனாரும் சொல்லுவாரா சிவனோடு இணைந்ததாலே சிவன் பெருமாள் பெருமாள் என்று வரங்கள் கொடுத்து அனுப்பி வைத்து அத்தனை வர வாங்கி கொண்டு தலங்கள் எல்லாம் தானே தீர்த்தம் ஆடிக்கொண்டு ஒரு இடம் போகணுமே பார்த்து வரணும் என்று வருவாரா ஒரு இடம் போகணுமே பார்த்து வரணுமே ஆண்டவன் இவனிடத்தில் ஆகவரம் அழைக்கவரம் கொள்ளவரம் அத்தனையும் வாங்கி கொண்டு வரம் வாங்கி கைலாசம் விட்டு 1008 சிவகணத்தில் திருப்பதி தீர்த்தமாடி இவனிந்த பெருமாள் அழகாகவே தலங்கள் கண்ட தலங்கள் எல்லாம் தானே தீர்த்தமாடி இந்த மேல பாப்பாக்குடி நகரத்தில் அழகாகவே ஈசான பார்வையிலே ஐயன் வந்து தேவாதைகளுக்கு அதிகார தேவாதையாகவே வந்து இருந்து என் ஐயன் வந்து அமர்ந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் நேரம் அந்த நேரத்தில் அடுத்து யாரு பிறக்கணும் யார் பிறக்க வேண்டும் என் ஐயன் வண்ண கருப்பு சுவாமி அவன் பிறக்கணும் அல்லவா பிறக்கணும் அவன் எங்கே தோன்றுகிறான் எங்கே இப்பேற்பட்ட நாடு எந்த நாடு அது நாட்டையும் நல்ல நாடாளர்கள் ஓட்டும் நாடு வெளியூடாடு நாடு பெண்கள் வெய்யும் நாடு இருந்து விளையாடும் அயிலிருந்து விளையாடும் இருந்து கணிசூரியும் வரைக்கும் ராமரம்மா
செழித்த நாடு திருநெல்வேலி ஜில்லாவிலே நகர் பட்டணம் நகர் பட்டணத்தில் ஓட்டு பச்சேரியில் ஏழூர் பச்சேரிக்கும் ஏற்றதோர் தலைவனாக அழகுடைய செம்பர கொடும்பல் செம்பர கொடும்பனும் அண்ணன் தம்பி 7 பேர்கள் அழகுடனே வாழ்ந்து சொல்லி ஒருவர் கேட்டு ஒருவர் கேட்டு ஒற்றுமையா வாழ்ந்து பெரும் பெற்று ஒருவர் கேட்டு ஒற்றுமையா வாழ்ந்து திருநெல்வேலி ஜில்லாவில் அமர்ந்திருக்கக்கூடிய சேந்தி நகர்பட்டணம் வேட்டு பச்சேரி 7 ஊர் பச்சேரிக்கு வேற்றது ஒரு தலைவனாக செம்பர குடும்பன் ஆமா இல்லையா அண்ணன் தம்பி 7 பேர் அழகாகவே அங்கே வாழ்ந்து வருகிறார்கள் ஆமா வருகிறார்கள் அவர்கள் வாழ்ந்து வரும் காலத்தில் அந்த சேந்தி நகர்பட்டணம் ஆமா அழகாகவே எல்லாம் அதை சுற்றி இருக்கக்கூடிய வயல்வெளிகள் நிலங்கள் நஞ்சு நிலங்கள் எல்லாம் நெல்லையப்பர் கோயிலுக்கு பாத்தியப்பட்டது நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு பாத்தியப்பட்ட நிலங்கள் ஆமா இல்லையா ஆமா அப்படி இருக்க நேரம் சேந்தி நகர் பட்டணத்தில் பஞ்சமானது இருந்ததாலே பஞ்சம் போக்க வேணும் அதை என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்று ஆமா 7 ஊர் பச்சேரிக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய செம்பர குடும்பம் நெல்லையப்பர் கோவில் கணக்கா பிள்ளையாக இருக்கக்கூடிய வடமலையப்ப பிள்ளை வந்து வடமலை பிள்ளையை பார்க்கிறார் நாங்கள் பஞ்சத்திலே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஐயா வழிவகை ஏதாவது செய்யுங்கள் என்று சொல்ல ஆமா சொல்ல அப்பதான் பார்த்தா வடமலையப்ப பிள்ளை பார்த்தாரப்பா சேந்தி நகர் பட்டணத்தில் இருக்கக்கூடிய 1000 ஏக்கர் ஆமா அந்த நஞ்சை நிலங்கள் எல்லாம் நீங்கள் நெல் பயிர்களை எல்லாம் பயிர் செய்து பிழைத்துக் கொள்ளுங்கள் இல்லையா அதில் விளைகின்ற விளைச்சலில் ஒரு பகுதியை ஐயனுக்கு நெல்லையப்பர் கோவிலுக்கு கொண்டு வந்து கொடுத்துடணும் ஒரு பங்கு கொடுக்க வேண்டும் ஒரு பங்கு இங்கே கொண்டு கொடுத்துடணும் பூவுக்கு அழகாக விளையக்கூடிய பூவில் ஒரு பங்கு இங்கே வந்து கொடுத்து விட வேண்டும் என்று 1000 ஏக்கர் நஞ்சை நிலத்தை செம்பர குடும்பனுக்கு அழகாகவே பட்டயமாக எழுதி கொடுக்கிறா அப்படி எழுதி கொடுத்திருக்கும் நேரத்தில் அதை வைத்து அந்த 7 ஊர் பச்சேரிகளும் அழகாகவே அந்த விளை நிலங்களில் ஏறு உழுது நெல் பயிர்களை எல்லாம் பயிர்கள் செய்து அப்படி அழகாகவே செழிப்போடு இருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் செம்பர குடும்பம் பார்த்தாங்க இந்த 7 ஊர் பச்சேரிக்கும் அழுக்கெடுத்து செலவு செய்வதற்கு ஆள் கிடையாது வேண்டுமே பஞ்சம் வந்ததால இங்க இருந்து ஒரு தொழிலாளி அவர் ஊரை காலி பண்ணி போயிட்டார் அதனால நமக்குன்னு ஒரு தொழிலாளி வேண்டும் அழுக்கெடுத்து செலவு செய்வதற்கு ஒரு செலவு தொழிலாளி வேண்டும் அதனால வடமலையப்ப பிள்ளையிடத்திலே வந்து விவரத்தை எடுத்து உரைத்தான் இந்த செம்பர குடும்பன் உரைக்கிறா அப்பதான் பார்த்தார் வடமலையப்ப பிள்ளையப்பா நான் சொல்லுகிறேன் சரி அந்த நாகர்கோவில் தாளாக்குடி பூதப்பாண்டியன் நகரத்திலே சிவனாண்டி மகன் அந்த சிவனாண்டி வண்ணானுடைய மகன் இருக்கிறான் நீலவண்ணா அவன் மகள் இருக்கிறான் மாடத்தி அம்மாள் மருமகன் இருக்கிறான் மாடவண்ணா அவர்களை போய் பாரு சரி நான் சொன்னேன்னு சொல்லி அங்கிருந்து உன ஆள் வரும் என்று அழகாகவே அறிக்கை ஓலை எழுதி செம்பர குடும்பம் இடத்திலே கொடுத்தார் அந்த அறிக்கை ஓலை வாங்கி கொண்டு செம்பர குடும்பம் தானே அறிக்கை ஓலை தானே எடுத்து அம்பளம் விட்டல்லவோ அதை விட்டு வழி கடந்து அங்கு நெறிப்பாதையாக அங்கு நேரு கடந்து வள்ளியூர் போக்கு விட்டு காவல் கிணறு எழுத விட்டு தாண்டடந்து வெள்ளம் அடம்பாதையாக தாளாக்குடி ஊரு விட்டு பாண்டி வருவாரா பாண்டி வந்துள்ளவோ சிவனாண்டி மகன்தானே நீல நல்ல வண்ணான் அவனை எங்கு
கண்டல்லவோ அல்லவோ செம்பர குடும்பம் தானே கொண்டு வந்த அறிக்கையோடு தான் எடுத்து அறிக்கையோடு தானே எடுத்து வண்ணானிடம் கொடுத்து அறிக்கையோலை தானே எடுத்து அறிக்கையோலை தானே எடுத்து அண்ணனிடம் கொடுப்பானா எடுத்து கொடுப்பான வாங்கித்தானே அழகுடன பார்க்கும்போது வெள்ளையப்பர் வாசலிலே கணக்கப்பிள்ளையா இருந்து வரும் வடமலையப்ப பிள்ளைதானே அவருடைய ஓலை அல்லவோ அவள் சுற்றாம் பார்ப்பாரா அவளுக்கு பார்க்கும்போது அண்ணான் தானே நகர் பட்டணத்தில் அழுக்கெடுத்து சலவை செய்ய வேலையால் தேவை என்று ஒரு மகடாப்பு எழுதியிருக்கு கண்டுட்டான் இளவண்ணா மனமதில் எண்ணுகிறான் நம்முடைய தங்கையின் நம்முடைய மைத்துணன் தானே அனுப்பி தான் வைக்கணும் மனமதிலே எண்ணியல்லோ ஆரமுடன் ஏது செய்தான் தங்கையை அழைப்பான் அடியம்மா தங்கை வார்த்தை ஒன்று அம்மா அடியம்மா தங்கை அவள் அவள் அழைப்பானா ஈழவண்ணால் வகடாப்பு ஓலை அறிக்கைகளை பார்த்தான் வடமலைப்பு பிள்ளைலாம் எழுதி அனுப்பியிருக்கான் மறுப்பு சொல்ல முடியாது இல்லையா ஆமா அதனால் நம்முடைய தந்தையோ சிவனாண்டி வடமலையப்ப பிள்ளை மேல ரொம்ப பற்றுதல் உள்ள ஆள் இல்லையா ஆமா உண்டு அதனால் வடமலையப்ப பிள்ளை சொன்னா நம்ம மறுக்க முடியுமா முடியாது எஜவான் சொல்லி அனுப்பியிருக்கிறார் என்று நினைத்து நீலவண்ணான் தங்கை தங்கை அழைத்து மைத்திரனை அழைத்து சொல்கிறான் நீங்கள் இருவேரும் தான் இங்கே உங்களுக்கு சரியான வேலை இல்லை இல்லை சரியான வருமானமும் உங்களுக்கு இல்லை அதனால உங்களுக்கு ஏற்ற வேலை வந்திருக்கிறது நீங்கள் சேந்தி நகர் பட்டணம் மேட்டுப்பச்சேரி அந்த 7 பச்சேரிக்கும் அழுக்கெடுத்து செலவு செய்வதற்கு ஆள் கிடையாது அதனால நீங்க சென்று வாருங்கள் என்று சொல்ல வேண்டும் என்று சம்மதித்தார் அப்ப செம்பர குடும்பன் இடத்திலே சொன்னால் நீலவண்ணான் ஐயா செம்பர குடும்பனே என் தங்கையை அனுப்பி வைக்கிறேன் என் தங்கையோடையும் மைத்திரனையும் சேர்த்து கணவனும் மனைவியுமாக இருவரையும் அனுப்பி வைக்கிறேன் பத்திரமாக பார்த்துக்கணும் இருப்பதற்கு இடம் கொடுக்க வேண்டும் இல்லையா அழகான ஆத்தாங்கர ஓரமாகவும் இருக்கணும் ஓரம் இல்லையா ரொம்ப தூரமாகவும் இருக்கக்கூடாது வீடு கூடாது அதுபோல உண்பதற்கு உணவும் கொடுக்கணும் அதுபோல விளைச்சலிலே இருக்கக்கூடிய ஒரு ஓட்டை நெல்லும் கொடுக்க வேண்டும் விளை நிலத்தில் நீங்கள் நெல் பயிர்கள் எல்லாம் நடுவீர்கள் அல்லவா நெல் பயிர்களை எல்லாம் நாற்று நட்டு அறுவடை செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு ஓட்டை நெல்லும் கொடுத்துடணும் கொடுக்க வேண்டும் அல்லவா அதற்கு உண்டான சம்பளத்தையும் கூலியும் நீங்கள் கொடுக்கணும் அழுக்கெடுத்து அதை துணியை அழகாக மடித்து நல்லபடியாக கொண்டு வந்து கொடுப்பாங்க அதுக்கேற்ற கூலியும் கொடுக்கணும் எல்லா விவரத்தையும் பேசி அனுப்பி வைக்கிறார் அந்த செம்பர குடும்பனோடு அழகான மாட வண்ணான மாடி பெண்ணாலும் அந்த பூதம் பண்டிதனை கடந்து பண்டிதனை கடந்து அன்புடனே வருவாரா செம்பர குடும்பனும் அதை விட்டு தள்ளி கடந்து வெளியேடந்து நெல்லை அம்பலம்மா சேந்தி நகர் பட்டணத்துக்கு அழைத்து கொண்டு வாரான் ஐயா
தொழிலை செய்யணுமே அழைத்து கொண்டு வாரானையா செல்வி நகர் பட்டணம் செல்வி நகர் பட்டணம் அழைத்து கொண்டு வாரானையா நகர் பட்டணம் செல்வி நகர் பட்டணம் அடுத்து வருவாராமா நகர் பட்டணத்தில் நல்ல பெண்ணாளுக்கும் பெண்ணாளுக்கும் நல்ல பெண்ணாளுக்கும் தங்குவதற்கு வீடு கொடுப்பா அழகான வீடு கொடுத்து அழகுடனே அமர வைத்தாள் அமர வைத்த நிலையிலே தினம் நகர் பட்டணத்தில் ஒரு கச்சேரிக்கும் மாடி நல்ல வண்ணாலும் மாடி நல்ல பெண்ணாலும் அதிகால நேரத்தில் அழுக்கடுக்க போவாரா அழுக்கு நல்ல துணிகள் எல்லாம் ஆத்தாங்கர கொண்டு வந்து வெள்ளாவி எடுப்பாரா துணிகள் எல்லாம் வெளுக்க வைப்பார் ஆத்தாங்கர எதிரே அழுக்கடுத்த துணிகள் எல்லாம் ஆத்த நல்ல தண்ணீரிலே அழகுடனே சுத்தம் செய்து சத்தத்திலே ஆத்து மணலதிலே அழகுடனே தான் இருத்தி துணிகள் எல்லாம் காய வைத்து துணிகள் எல்லாம் காய வைத்து புறவா மடித்திடுவாரா துணிகள் எல்லாம் காய வைத்து துணிகள் எல்லாம் காய வைத்து தானே எங்கே வைப்பாரா துணிகளை அதிகாலை நேரத்திலே அழுக்கு துணிகளெல்லாம் எடுத்து வந்து வெள்ளாவி அடுப்பில் கொண்டு வந்து நல்ல அழகான காரத்துல முக்கி வெள்ளாவி அடுப்புல அப்படி அழகாகவே வேக வைத்து அந்த அழுக்க பூரா கரையா இருந்தாலும் சரி வாழைக்கரையாக இருந்தாலும் சரி டீ கரையாக இருந்தாலும் சரி வெத்தலை கரையா இருந்தாலும் சரி ஒரு கரை இல்லாம சுத்தமா அழகா வெள்ளேன்னு துணிகளெல்லாம் அழகாகவே உனக்கு சுத்தம் செய்து அதை ஆத்து தண்ணீரில் அழகாகவே அலசி மணல்ல காய வைத்த துணிலெல்லாம் அழகாக அரண்மனை கொண்டு வந்து இஸ்திரி போட்டு மடித்து கொண்டு போய் கொடுப்பார். சரி, அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்தில் என் ஐயன் வண்ண கருப்பனுடைய வாசலிலே அவள் பாடிக்கொண்டிருக்கும் தருணத்தில் நாமளை ஆதரிக்க வேண்டுமே என்று அழகாகவே ஆதரிக்க வேண்டும் என்று வேண்டும் மலர் மாலை சூட்டி புத்தாடை அணிவித்து பாராட்டிய ஐயா ஐயா பேர் என்ன? மும்பை மண்ணிலே வாழ்ந்து வல்லமைசாலியாக திகழ்ந்து வரக்கூடிய முத்தையா தேவர் அவர்கள் ஈண்டெடுத்த அருந்தவ புதல்வன் மாடசாமி தேவர் ஐயா அவர்கள் தங்க திருகரத்தினாலே இந்த மலர் மாலையை சூட்டி புத்தாடை அணிவித்து இந்த மாபெரும் சபையிலே ஐயன் வாசலிலே நாமளை கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். கௌரவப்படுத்தி அன்னார் அவர்கள் குடும்பம் குலகோத்திரம் கட்டிய மாங்கல்யம் பெற்றெடுத்த பிள்ளை உற்றார் உறவினர்கள் இந்த ஊரிலே வாழ்ந்து வரக்கூடிய அனைத்து மக்களும் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயம்பந்தி தேவாதைகள் அருளாலும் அருளாலே என் அம்பிகை முப்படாதி வடக்குவாழ் செல்வி அருளாலும் அருளாலும் நோயற்ற வாழும்
குறைவற்ற செல்வத்தோடும் செல்வத்தோடு செய்யும் தொழிலெல்லாம் சிறப்புற்று எந்த இடம் சென்றாலும் தங்கமுகமாக வெற்றி வாகை சூட வேணுமே என்றும் ஆமா என்று ஆதுணை பேரும் பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழையடி வாழையாகவே வாழ வேணும் என்று வாழ்த்தி கொண்டு அழகாகவே அந்த ஜெயந்தி நகர் பட்டணத்தில் ஏழுமூர் பச்சேரி அழுக்கெடுத்து அதை சுத்தம் செய்து அழகாகவே அதை இஸ்திரி போட்டு மடித்து கொண்டு போய் கொடுத்து தினந்தோறும் செய்து வருகிறார்கள் மாடவண்ணானும் ஆடி பெண்ணா பெண்குடியார் இவர்களுக்கு என்று செலவு என்பதே கிடையாது ஏங்கேளு வீடு தங்குவதற்கு கொடுத்தாச்சு, சரி, வாடகை கொடுக்க வேண்டாம். காலையில் அழுக்கு எடுக்கக்கூடிய நேரத்தில் காலையில் சாப்பாடு கொடுத்து விட்ருவான், கண்டிப்பாக பழைய கஞ்சி, சரி, அது மத்தியானம் வரைக்கும் சாப்பாடு ஓடும். உண்டு. திரும்ப புத்தாடையாக கொண்டு போய் இரவு நேரத்தில் போய் கொடுக்கக்கூடிய நேரத்தில் சூடாக சாப்பாடு. ஆமாம், அதனால் 3 நேரம் சாப்பாடும் ஓடி போய். ஆமாம், சன்மானம் கூலியும் கிடைக்கிறது. அதனால பொருளும் சேர்ந்து கொண்டு வருகிறது. வருகிறது. இந்த மாடவண்ணானும் மாடி பெண்ணாலும் பெரு செல்வந்தர்களாக இருக்கிறார். இருக்கிறது. அப்படி இருக்கும் நேரம் மாடி பெண்ணாள் அந்த ஒரு நாள் தினம் ஒரு நாள் தினம் ஒரு நாளையிலே மாடிகள் பெண்ணாலும் மன்னனிடம் சொல்லுவார், ஐயாவே மன்னவரே மன்னவரே எங்கனவராஜ மன்னா எனக்கு வாய்ந்த பட்டாவே பட்டணத்தில் நாங்கள் வந்த ஒரு நாள் முதலா பொண்ணு இருக்கு, பொருள் இருக்கு, மண் இருக்கு, மனை இருக்கு, மனையாளும் தாழ்வும் இல்லை, பொருளாலும் தாழ்வும் இல்லை, செல்வங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு பிள்ளை இல்லை, குழந்தை ஒன்று இல்லாமல் உலகத்தில் வாழ்ந்து என்ன செய்ய இல்லாமல் மாநிலத்தில் வாழலாமா மன்னவள் முகம் பார்த்து அங்கையான பெண்கோடியா மன்னவள் சொல்லுவாரா மாடி பெண்ணா சொல்லும் போது மாடி பெண்ணா சொல்லும் போது வண்ணான் ஏது சொல்லுவாரா மாடி பெண்ணா சொல்லும் போது தான் எங்கே உரைப்பானா என்ன செய்தோ பிள்ளைகள் இல்லை அடித்தேனா கொடுமை செய்தேனா கொடுத்தேனா மர கலந்தேனா பாலிடாமல் நான் உண்டேனா எல்லா பிள்ளைகளை கொட்டி அழைத்தேனா ஒரு பாவம் செய்யலையே என்ன செய்ய மண்ணிருந்து என்ன செய்ய மழையிருந்து என்ன செய்ய பிள்ளை ஒன்று இல்லை மண்ணா இல்லாமலே உலகில் வாழலாமா பிள்ளை ஒன்று இல்லாமல் உலகில் வாழலாமா மண்ணா வாழலாமா புலம்பும் போது தானே மாடவண்ணா மாடி பெண்ணே ஒன்றுக்கும் மஞ்சாத அஞ்ச வேண்டாம் அவளப்பட வேண்டாம்
இருக்கும் மட்டும் உழைத்தே மட்டும் அழுது கொண்டு வந்திடாது ஆண்டவன் இருக்கும் மட்டும் மட்டும் அழகும் அழகாது விலகாது நாள் பெண்ணவளே சொன்னவரே ஒவ்வொரு மாதத்திலே கடைசி கிழமையிலே சங்கரன் கோவிலுக்கு ஆதாந்தம் நடந்து போடி கால்நடையா நடந்து போடி கஷ்டத்தை சொல்லுவாளா கடவுள் சிவனார் ஆமா சங்கரந்து பார்த்திடுவார் கடவுள் அருளாலே கை குழந்தை கிடைக்கும் மடி பகவான் அருளாலே பாலகன் கிடைப்பானம்மா ஒன்றுக்கும் அஞ்சாதேடி ஒன்றுக்கும் அஞ்சாதேடி கவலனி பட வேணாம் அம்மா ஒன்றுக்கும் அஞ்சாதேடி ஒன்றுக்கும் அஞ்சாதே ஒருவரையும் படாதேடி அம்மா மாடி பெண்ணு அழுது புலம்பனாமட்டு குழந்தை கிடைக்காம ஆமா அழுது புலம்பனாலும் ஆண்டவர் திரும்புவார் உண்டா இந்த வையகத்தில் கிடையாது அல்லவா பேரழகு இன்பம் பெணி மூப்பு சாக்காலும் ஆமா இந்த 6 ஒரு மனிதனுக்கு கருவிலை ஆண்டவன் ஆமா எழுதி வைத்திருக்கிறான் எழுதி வைத்தது போல் தான் இருக்கும் அதனால் அதை மாற்றி அமைக்க முடியாது அதனால் பெண்ணே நாமல் ஆமா சங்கரங்கோவில் தளத்திலே வீட்டிருக்கிறாரே ஆமா இருக்கிறாளே அறியும் மரணமாக அந்த சங்கர நயினார் ஆவடை கோமதி சங்கர நயினார் ஆவடை கோமதியை சென்று நாமல் ஆமா சென்று மனதார இங்கிருந்து மாதத்துல கடைசி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கால்நடையா நடந்து போய் சங்கரன் கோயிலுக்கு மாதாந்தம் இருக்கணும் இல்லையா கால்நடையா நடந்து போய் அந்த சிவனிடத்திலே சென்று முறையிட்டு நாமல் வணங்கி வரலாம் வர வேண்டும் அந்த பகவான் அருளாலை கண்டிப்பாக நமக்கு முதலை வரம் கிடைக்கும் அம்மா கிடைக்கும் அம்மா என்று மாடவண்ணான் ஆறுதலும் தேர்தலும் சொன்னான் ஆமா தேர்தலை உரைக்கிறார் மாடி பெண்ணாளுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது ஆமா அவள் மனக்குறையை போக்கும் விதமாக ஆறுதல் சொன்னது ஆமா அவளுக்கு கொஞ்சம் தைரியத்தை கொடுத்தது போல இருந்தது ஆமா இருக்கிறது அப்படியானால் கண்டிப்பாக நமக்கு முதலை வரம் கிடைக்கும் என்று அவளும் மனம் என்ன ஆரம்பித்து விட்டா ஆமா அதனால் பார்த்தார்கள் இந்த மாடவண்ணானும் சரி அருமை மாடி பெண்ணாளும் பெண்குடியாளும் சங்கரங்கோவில் போகணுமே சங்கரனைனார் ஆவட கோமதியை சென்று பார்க்கணும் அவர்களை வணங்கி வரணும் கஷ்டத்தெல்லாம் சொல்லி அழுது புலம்பி வரணும் ஆமா புலம்புகிற அழுது என்று என்ன பண்ணுகிறான் எப்படி அந்த ஒவ்வொரு மாதாந்தம் நடையா நடப்பார் கோயிலுக்கு கால்நடையா போனும் என்று ஆட நல்லவண்ணா நகர்பட்டணம் விட்டு வெளிகேடந்து நல்லூர் பாதை கூடி ஆலயத்து கண்கடந்து ஐந்தாங்குளம் பாதையாக வழியாக மானூர் பாதையாக ஏவர்களும் கண்கடந்து கோணங்கள் பாதையாக கோவிலுக்கு கால்நடையா நடந்து வாரா அந்த கோவிலுக்கு கால்நடையா நடந்து வாரா கோவில் வந்து ஆடி தாமரை குளம் தாமரை குளம் நீராடினார்
முன்னால் வந்து கண்ணீரும் கவலையும் கையெடுத்து வணங்கி நிற்பாரா கண்ணீரும் கவலையுமா கையெடுத்து வணங்குகின்றாள் பகவானே உன்னுடைய அருளாலே மகளை கொண்டு வேண்டும் ஐயா திருந்து என்ன செய்ய பிள்ளை இல்லை இருந்து என்ன செய்ய வாழ்வதற்கு பிள்ளை இல்லை பகவானே சங்கரனே கோமதி அம்பிகையோ எங்களோட அருளாலே குழந்தை உள்ள வேணும் என்று மாடவண்ணாலும் மாடி பெண்ணாலும் கையெடுத்து வணங்குவாரா கஷ்டங்களை சொல்லுவாரா கையெடுத்து வணங்குவாளா நான் உரைப்பாளா ஆண்டவன் முன்னால் மனம் உருகி கையெடுத்து வணங்கி 2 கச்சகடையெல்லாம் சொல்லி அழுது புலம்பா மாடி பெண்ணாலும் மாடவன். ஆமா ஆண்டவா உன் அருளாலே எங்களுக்கு ஏகபோகமான செல்வங்கள் எல்லாம் இருக்கு. ஆனால் அது ஆழ்வதற்கு புத்திர சந்தானம் என்பது இல்லையே. புத்திர சந்தானம் என்பது இல்லாமல் இந்த புவி உலகளை வாழ்ந்து என்ன பயன்? வாழலாமா மன்னவா இல்லையா? அதனால் ஆண்டவா உன் அருளாலே எங்களுக்கு கொண்டு ஒரு மதலை வர வேண்டும் என்று கையெடுத்து வணங்கி அழுது புலம்பினை முத்து போல் கண்ணீரை முகங்கள் எல்லாம் சூளையிடுகிறாளே. இப்படி ஒவ்வொரு மாதாந்தமா கால்நடையா நடந்து வந்து அந்த சங்கரனார் ஆவட கோமதி முன்னால் வந்து அப்படி அழுது புலம்பி வணங்கி போய் ஆமா வணங்கி இருக்கிறார். 21 மாதாந்தம். ஆமா அதுல கடைசி மாதாந்தம். ஆமா இல்லையா? அந்த சங்கரனை ஆவட கோமதியை வணங்கி அந்த தேரடியில அழகா வந்து படுத்து உறங்குகிறார்களே. அப்ப சிவன் ஆமா பகவான் அந்த தேரடியில வந்து அழகாக படுத்து உறங்கும் நேரத்தில் அந்த நேரத்திலே எம்பெருமாள் பார்த்தா ஆகா 21 மாதாந்தமா கால்நடையா நடந்து வந்து ஆமா அந்த சிவனிடத்திலே வந்து சென்று முறையிட்டு அழுது புலம்புகிறார்களே, இவர்களுக்கு கண்டிப்பாக மதலை வரத்தை கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமாள் அந்த ஆண்டவன் சிவனிடத்திலே வந்து பகவான் இடத்திலே வந்து சொல்லும் நேரத்தில் அப்ப ஆண்டவன் சிவன் பார்த்தா ஐயா எம்பெருமாளே அப்படியானால் இந்த மாடி பெண் ஆளுக்கு நீதான் பிள்ளையாக போய் பிறக்க வேண்டும். ஆவடை இருக்கிறாளே ஆமா கோமதி, இந்த ஆவடை பெண்ணாள் வந்து செம்பர கொடுமனுடைய தங்கையாக போய் பிறக்க வேண்டும். கோமதி எங்க போய் பிறக்கணும் தெரியுமா? எங்க? பூதப்பாண்டியிலே நீலவண்ணானுக்கு மகளாக அவ போய் பிறக்க. ஆமா உங்க 3 பேருக்கும் அழகாக 21 வயது வரைக்கும் தான் காலம். ஆமா அதோடு உங்க பிறவி மண்ணுலகிலும் முடிந்தது. மறுபடியும் நீங்க தெய்வ பிறவி ஆகிவிடுவார்கள். அப்படி சொல்லி முடித்த நேரத்தில் ஆமா ஆண்டவன் சிவனிடத்திலே குழந்தை வரத்தை எம்பெருமாள் வாங்கிய நேரத்தில் வாங்கும் நேரத்தில் இந்த தேரடியிலே அழகாகவே படுத்து ஆமா அழகாகவே தேரடியிலே படுத்து கொண்டிருக்கிறாளே மாடி பெண் கொடி அந்த சாமாதி நல்ல சாமம் போல சாமம் நேரத்திலே படுத்து அங்கு போது மாடி பெண்ணாளோட கனவில்லாலே தானே தோன்றி ஆயவன் சொல்லுவாரா மாடி பெண்ணே
அம்மா பிறக்கும் அம்மா பிறக்கும் அம்மா மயவனெங்கு சொல்லிடுவார் குழந்தை உனக்கு கொடுக்கும் அம்மா பிறக்கும் அம்மா எங்கே உரைப்பாரோ பிறக்கோடு குழந்தை தானே தானே அவருக்கு 21 வயது மட்டும் ஆயுள் தானே உண்டு அம்மா அம்மா 21 வயதுக்குள்ளே ஆயுள் எங்கே முடிந்திடும் எங்கே சொல்லி ஆயவனு அங்கு மறைந்திடுவான் சொல்லிடுவான் கொடுத்திடுவான் அம்மா வாடி பெண்ணு 21 வயது வரைக்கும் தான் அவனுக்கு குழந்தையா இருப்பான் இல்லையா அதுல ஒரு கண்டு அவனுக்கு வந்து சேரும் அதை தப்பிச்சா அவனுக்கு ஆயுஷ் உண்டு இல்லைன்னா அவனுக்கு அதோட முடிஞ்சது சரி சரி என்று பெருமாள் சொல்லி மறைந்தார்கள் மறைக்கிறா அருமை அம்மாளுக்கு அதிகாலை நேரம் 5 மணிக்கு திடுக்கிட்டு முழித்து பார்த்தா கனவு ஆமா பகவானே வந்து நமக்கு குழந்தை வரத்தை கொடுக்கிறார் என்று மனம் மகிழ்ந்து ஆமா மாடவண்ணானும் மாடி பெண்ணாலும் சங்கேரங்கோவில் விட்டு வெளிகேடந்து நகர் தானே வந்திருக்கும் போது ஆண்டவன் அருளாலே அருளாலே குடையும் மாடி பெண்ணாள் தங்கி மறுமுறையும் அடுத்த நாள் கர்ப்பமானாள் நாடறிய 40 நாள் ஒரு மாதம் மாடி பெண்ணால் திருவயத்தில் பெருமாள் மாய வந்தான் உருவாக சனிக்கும் போது பாண்டி நகரதிலே வண்ணான் மனைவிக்குத்தான் பெண்ணாள் சனிப்பாரா இப்படியா இருக்கும் போது குடும்பத்தில் அவருடைய மனைவிக்குத்தான் அவருடைய மனைவிக்குத்தான் அவருடைய பெண்ணாள் என்று உருவாக சனித்த நேரம் கருவது எங்கே வருது வளர்ந்து வருவதையா நகர்பட்டேனத்தில் மாடி பெண்ணாளுக்கு ஓராவது மாதமான உடையவனை தஞ்சம் என்றாள் 2வது மாதமாச்சு தஞ்சம் என்று எங்களையால் இருப்பாளா 3வது மாதத்திலே கொடுக்குறையா 4வது மாதத்திலே ரெண்டம்மான் கணிகள் தனி ஒன்றும்பா 5வது மாதமான வயது பூரண ஆனால் 5வது மாதமானால் மாதமானால் 60 பூரணம்மா தந்தே நிலம் 7வது மாதத்திலே சோம்பலானா 8வது மாதமானா விட்டு ஆகுதையா மாதமான சுழண்டுட்டாலே மாடி பெண்ணா 10வது மாதமான குணாலையிலே மாடிகள் பெண்ணாலும் சங்கரனைனார் அருளாலே 10வது மாதத்திலே பழம்பெருகு நாளையிலே
அடிபடியா வயிர் கலந்து வயர்கள் வந்து வயிர் கலந்து ஆண் குழந்தை பெற்றெடுத்தாள் அடிபடிய வயர்கள் வந்து பெற்றெடுத்தாள் ஒரு குழந்தை பாண்டி சேனை ஊட்டி ஆளி குழந்தையத்தான் வளர்த்துவாரா பாலூட்டி சீராட்டி அம்மா வளர்ப்பாளா குழந்தைக்குத்தான் நாம் கொடுக்கணுமே மாட நல்லவன் நானும் மாடியே சொன்னாலும் குடிசையில் பிறந்த பிள்ளை வண்ணமுத்து என்று சொல்லி ராமம் கொடுப்பாரா என்று சொல்லி கொடுப்பாரா உடைய வண்ணம் எடுத்து பாங்குடனே வளர்ந்து வரும் நேரத்தில் குடும்பம் தானே ஏழு நல்ல தம்பிமாருக்கும் ஒரு தங்கையாக அழகு பெண்ணால் பிறந்திருக்காள் பிறந்த ஒரு பெண்ணாளுக்கு சோனமுத்து என்று சொல்லி நானை சூட்டி உடனே வளர்த்து வரும் நாளையில் பாண்டி நகரதியிலே வண்ணான் மனைவித்தானே அழகு பிள்ளையை வெற்றெடுத்தாள் குழந்தைக்குத்தான் சாத்தியம்மா என்று சொல்லி எல்லோரோடு சிறப்போடு வளர்த்து வாராய் சிறப்போடு வளர்த்து வரா அழகாகவே பிறந்திருக்கிறார். வண்ணார் குடிசையிலே பிறந்ததாலே வண்ணமுத்து என்று பேர்நாமம் சுட்டி மாடவண்ணானும் மாடி பெண்ணாலும் சேந்தி நகர் பட்டணத்தில் குழந்தையை சீரோடு சிறப்போடு வளர்த்துவார். வளர்கிறது. அழகாகவே அங்கே நீலவண்ணான் மனைவி அவளும் பிள்ளை பெற்றெடுத்தால் சாத்தியம்மா என்று பேரை சுட்டி பிள்ளை அங்கே வளர்த்து வருகிறார். இங்கே செம்பர குடும்பம் தங்கையாக சோனமுத்து பெண்ணாலும் வளர்ந்து அழகுடையவளாக வேறு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வருகிறார்கள். வண்ணமுத்து 5 வயதிலே அறியாத சுவடி எல்லாம் படியாத சுவடி பல கலைகள் எல்லாம் வெற்றுணர்ந்து அவனுக்கு வயது என்ன ஆகிறது? 16 வயதும் ஆச்சு. 16 வயதிலே கலைகளாம் வெற்றுணர்ந்த வண்ணமுத்து நம்மதிலே புறப்பாண்டி நகரதிலே தன்னுடைய தாய் மாமா வண்ணான பார்க்கணும் அழகை மாமாவை பார்க்கணுமே மனமதில் எண்ணம் கொண்டு அழகுடைய வண்ணமுத்து தாய் தந்தையிடம் சொல்லுவாரா ஐயாவே அம்மாவே நம்முடைய மாமா சென்று பார்க்கணுமே நானே எங்கு சொல்லும் தாய் தந்தையிடம் விடையும் பெற்று நகர் வட்டணம் விட்டு அழகுடைய வண்ணம் முத்து குடி புறப்பாண்டி நகரை நாடி வாங்குடனே வருவாரா நகரை நாடி ஒரு முகமா தாய் மாமாவை பார்க்கணும் நீல வண்ணான பார்க்கணும்
இல்லையா? 16 வயதாச்சு இன்னும் நம்ம மாமாவை பார்க்காம இருக்கமே என்று அழகாகவே வர்றான். நம்முடைய மாமாவோ மாந்திரத்தில் பெரிய ஆள் வேற சொல்லியிருக்கான். நாமளும் இங்க படியாத சுவடியெல்லாம் படித்திருங்க, இருந்தாலும் பல கலைகளையும் தாண்டி அந்த மாந்திரிக கலைகளையும் நம்மளும் கொஞ்சம் பேர் பெற்று விடணும். ஆமா, கற்று வச்சுக்கிட்டோம்னா நம்மகிட்ட வந்து எவனும் வந்து சாரமா பேச மாட்டான். ஆமா, கையை நீட்டி பேச மாட்டான், பேச மாட்டான். அதனால மாமாவை சென்று பார்க்கணும் என்று அருமை வண்ணமுத்து வருகிறான். வர்றான். பூதப்பாண்டி வந்தான், மாமா வீட்டுக்கு வந்தான். வருகிறார் அல்லவா? இல்லையா? ஆமா. அங்க வரக்கூடிய நேரத்தில் சாத்தி பெண்ணாலும் 16 வயதிலே பூத்து நிறைந்து புஷ்பவதியாகி அழகான பெண்ணா இருக்கிறான். ஆமா, அழகுனா கொள்ள அழகோடு இருக்கிறான். அப்ப மாமாவை வந்து பார்த்தான். மாமாவை, ஆமா, நான் மருமகன் வந்திருக்கேன், ஜெயந்தி நகர் பட்டணத்துல உங்க தங்கச்சி மாடி பெண்ணாளுடைய பையன் வந்திருக்கேன். ஆமா, வந்திருக்கிறேன். அப்பா மருமகன்லாம் வந்திருக்காரு, வாங்க வாங்க. ஆமா, ஒரு மருமகனே வாங்க வாங்க. ஆமா, இல்லையா? மருமகனை அழகாக அமர வைத்து ஆமா உண்பதற்கு அறுசுவை அன்னங்களை எல்லாம் கொடுத்தார். மருமகனுக்கு வேண்டிய உபசரிப்பு பணிவிடைகள் எல்லாம் அழகாக செய்கிறான் அல்லவா? அதனால் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வண்ணமுத்து ஆமா மாமா வீட்டு அழகாக சீரோடும் சிறப்போடு இருந்து வர நேரத்தில் ஆமா ஒரு நாள் தினத்திலே நீலவண்ணா மருமகனே ஆமா வீட்டுல பத்திரமா இரு நான் சென்று ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் என்னுடைய தொழில் ஒண்ணு இருக்கு, ஆமா அதை போய் நான் செய்து முடித்துட்டு வாரேன் சரி என்று சொல்லக்கூடிய நேரத்தில் வண்ணமுத்து பார்த்தா, மாமா நீங்க அப்படி என்ன தொழில் தான் செய்தியே? ஆமா, என்ன அந்த தொழிலோட அருமை பெருமை என்னங்கிற நானும் கொஞ்சம் உணர்ந்து கொள்வேன் இல்லையா? ஆமா, பார்க்கணுமே. எனக்கும் ஏதாவது கொஞ்சம் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக நானும் உங்களோடு வாரேன் என்று ஆமா அருமை மாமாவோடு வண்ணமுத்து வருகிறான். அப்படி தொழில் செய்யக்கூடிய இடத்துக்கு அழைத்து வந்து பார்த்தா, ஆமா பார்க்கிறான். அங்க வந்து அழகாகவே நீலவண்ணா அவன் அழகாகவே வசியம் ஐயால ஆமா அவனுக்கு தெரிந்த தொழில் கட்டவத்தல் ஆமா இல்லையா, கழிப்பு கழித்தல் இது பூரா அங்க செய்தான். பட்டை மரத்தை பால் மரமா ஆக்குவான். பாத்தலையும் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். எதெல்லாம் எப்படி செய்தான், முன்ன செய்த பின்ன செய்தானா, பின்ன செய்த முன்ன செய்தானா, ஆமா எல்லாத்தையும் முறையா பார்த்துட்டான். பார்க்கிறான் கத்து கொடுறான். மாமாட்ட வந்து கேட்க, மாமா எனக்கும் அந்த தொழிலை கொஞ்சம் செய்து கொடுங்க, ஆமா சொல்லி கொடுங்கன்னு கேட்டான். மருமகனே, என்னை விட சிறந்தவன் நண்பன் மலையாளத்துல இருக்கான், ஆமா பொல்லாத மாந்திரவாதி, ஆமா அதனால அவனிடத்துல சென்று நீங்க படித்து விட்டு வாருங்க இல்லையா, என்னை விட பெரிய ஆளா நீங்க விளங்கலாம், மாந்திரத்திலே பெரியவன் என்று சொன்ன உடனே அந்த வார்த்தை காதில் கேட்டான். சம்மதித்து அழகுடைய வண்ணமத்தைத்தான் மலையாள சீமைக்குத்தான் ஆங்கிலம் படிக்கணுமே வருவான வண்ணமுத்து மாந்திரீக தொழிலது தான் சிறந்த நாம விளங்கணுமே வளரணுமே சிறப்புடனே விளங்கணுமே மனம் மதுரை எண்ணம் கொண்டு எண்ணும் என்று அழகுடைய வண்ணமுத்து மலையாள சீமை நாடி வருவார் மலையாள சீமை நாடி வண்ணமுத்து மலையாள சீமை நாடி வாரான். சீமை நாடி வருகின்றான். மாமா சொன்னபடி மாமாவோட நண்பரை போய் பார்க்கிறான். மாந்திரவாதியை வந்த விவரத்தை சொல்லுகிறான். அப்ப மாந்திரவாதி வண்ணமுத்து அழைத்து அன்றைய தினத்தில் அதிலே அமர வைத்து மறுநாள் தினம் அதிலே அரணசங்கி உதய காலம் வண்ணமுத்தை தான் அழைத்து அழகுடைய மந்திரவாதி மாந்திரிக கலையத்தானே தங்களுடனே கட்டு கொடுப்பான் அஞ்சனம் மையெடுத்து அடுக்கு சீமல் தான் எடுத்து ஆரணம் மையெடுத்து வேலைகள்லாம் சொல்லுவானா வேலைகளெல்லாம் சொல்லி கொடுத்து மயக்க வைத்த மந்திர வித்த மாயாஜால வித்தைகள்
வித்தைகளென்னும் வித்தைகளா இந்திரஜால வித்தைகளும் வித்தையுமா விட்டு கூடுவாயும் கூடுவாயும் வித்தையெல்லாம் சொல்லி கொடுப்பான் சொல்லி கொடுத்தான் மலையாள தேசத்திலே கடைகள் எல்லாம் தவறாமல் சொல்லி கொடுப்பானா அழகுடைய நமக்கு ஒத்து நாளும் ஒரு வேணியும் பொழுது ஒரு வண்ணமாக மந்திரவாதியிடம் அதிலே மந்திரத்தை கட்டுவாரானையா மந்திரவாதியிடம் அதில் மாவீரத்தை கற்றுவாரா மந்திரவாதி சொல்லி கொடுத்து எல்லாம் கட்டணும் ஆமா இல்லையா ஆமா அத்தனை வித்தைகளை எல்லாம் சொன்ன உடனே அத்தனையும் ஆமா மனதில் ஏற்றினான் ஆமா அத்தனை வித்தைகளும் உடனுக்குடன் புரிந்து கொண்டான் தெரிந்து கொண்டான் உணர்ந்து கொண்டான் அறிந்து கொண்டான் புரிந்து கொண்டானே இல்லையா அவனுக்கு கற்பூர புத்தி இல்லையா ஆமா அதனால் பார்த்தான் ஆமா இனி அழகாகவே நாமல் எங்க போகணும் எங்க நம்ம சொந்த ஊருக்கு நம்ம சொந்த ஊருக்கு செல்லணும் ஆமா நம்ம தாயும் தகப்பனுக்கும் வயசாச்சு அவங்க வயதான காலத்துல இனியும் அழுக்கு எடுத்து துணியை துவைச்சு சங்கடப்பட்டு கொண்டு இருக்காங்க ஆமா நம்மளும் போய் ஒத்துழைப்பு அவங்களுக்கு போய் நாமல் உதவியாக இருக்கும் ஆமா என்று இந்த வண்ணமுத்து நாமல் படித்த மாந்திர தொழிலை வைத்து ஆமா அதுல உதவி பண்ணணும் உதவியாக இருக்கணும் என்று நினைத்து ஆமா நினைத்து மலையாள சீமை விட்டு விட்டு அழகாக பூதப்பாண்டி வந்து மாமாயிடம் சொல்லிவிட்டு ஆமா சொல்லிவிட்டு அருமை மாமா பார்த்தா ஆமா எப்ப மகனே ஏ மருமகனே மாந்திர தொழிலெல்லாம் சிறப்போடு இருக்கு ஆமா இல்லையா உங்களுக்குன்னு ஒரு கைத்தொழில் இருக்குது ஆமா இருக்கிறது இனி உங்களுக்கு கவலையில் உங்களை நம்பி அழகா பொண்ணை கொடுக்கலாம் ஆமா கொடுக்கலாமே தொழிலெல்லாம் பழகியாச்சுல வருமானம் தன்னால இன்னும் வர ஆரம்பிச்சிடும் வந்துரும் அரசாங்க உத்தியோகம் வந்துட்டா மாப்பிள்ளைக்கு பொண்ணு தன்னால கிடைக்கும் ஆமா கொட்டடிச்சா பொண்ணு கொடுக்க மாட்டான் கொட்டடிச்சிட்டு ஆமா குடிச்சிட்டு குப்புறப்படுத்தா யார் கொடுப்பா ஆமா கவர்மெண்ட் வேலை பார்த்துட்டு குடிச்சிட்டு பழக்கலாம் கொட்டடிச்சிட்டு துட்டை கொண்டு போய் வீட்டில் கொடுத்தா பிள்ளை நல்ல பத்திரமா இருக்கான் வருமானத்தை கொண்டு வந்து சேர்க்கான் ஆமா இல்லையா அப்ப இந்த பையனுக்கு பொண்ணை கொடுக்கலாம் நல்ல பையன் ஆமா அப்படின்னு நினைச்சு கொடுப்பாங்க கொடுப்பார்கள் அல்லவா நீ குடிச்சு போட்டு குப்புறப்படுத்தா யார் தான் கொடுப்பா அது கொடுக்க மாட்டார்கள் அல்லவா அதனால பார்த்தான் நீலவண்ணன் பார்த்தான் பார்க்கிறான் தன்னுடைய மகளான இருக்கக்கூடிய சாத்தி அம்மாளை அருமை வண்ணமுத்துக்கு நல்லதொரு நாள் பார்த்து தினம் குறித்து நல்லதொரு நாளையிலே சாத்தி அம்மாளை வண்ணமுத்து ஆனவருக்கு மனம் முடித்து கொடுப்பாரா மனம் முடித்து கொடுத்த நேரம் அருமை வண்ணமுத்து சாத்தி அம்மாளை மனம் முடித்து கொண்டல்லவோ பாண்டு விட்டல்லவோ விட்டு வழிகடந்து இல்லை அம்பலத்தில் அம்பலம் வந்தல்லவோ நகர் பட்டணத்தில் தன்னுடைய அரண்மனைக்கு அழகுடனே வருவாரா அரண்மனைக்கு அழகுடனே வருவானா தன்னுடைய அரண்மனை வந்து அழகனும் மனைவியுமா உடனே வாழ்ந்து வாரானும் மனையாளும் மகிழ்ச்சியா வாழ்ந்து வாரா ஆளேனும் தேவியும் அரசாண்டு வருவாரா ஈசனும் செழியும் போலே சிறப்புடனே வாழ்ந்து வாரா வண்ணமத்து ஆனவரு சாத்தியும் சொல்லை மங்கை கேட்டு சொல்லை மன்னன் கேட்டு ஒருவர் சொல்லைத்தான் ஒற்றுமையோடு வாழ்ந்து சொல்லை ஒருவர் கேட்டு உடனே ஆண்டு வாரா ஒரு
தினம் முதலா தாய் தந்தை இருவேரை அரண்மனையில் அமர வைத்து நாமல் சென்றல்லவோ அல்லவோ அழுக்கு துணி எடுக்கணுமே அதை எங்கு எடுத்து வந்து பலவது செய்யணுமே மனமதிலே எண்ணம் கொண்டு இப்படியாக இருக்கும் போது நடக்கும் போது என்ன காரணங்கள் நடக்கூதானா வண்ணமுத்து பாக்குறான். ஆமா தாய் தந்தை இருவருக்கு வயசாச்சு. இனிமேல் இவங்களெல்லாம் அழுக்கெடுக்க செல்ல போகக்கூடாது. ஆமா அழுக்கெடுக்க இவங்க போக வேண்டாம். நாமளே சென்று அழுக்கு எடுக்கணும். அதை கொண்டு வந்து ஆமா அதை சுத்தம் செய்து அதை சரிபடுத்தி கொண்டு நாமல் தான் கொடுக்கணும். ஆமா நாமல் கணவனும் மனைவியுமாக இருந்து அம்மா ஆமா சத்தியம்மா இனிமேல் நாம தாம்மா ஆமா இந்த வேலையெல்லாம் நாம தான் செய்யும் இல்லையா ஆமா என்று அழகாக சொல்லி இருக்கக்கூடிய நேரத்திலே மறுநாள் தினத்திலிருந்து ஆமா அந்த 7 ஊர் பச்சேரிக்கும் சென்று வண்ணமுத்தும் அவர் மனைவியும் சென்று எடுப்பார் அதை கொண்டு வந்து வெள்ளாவை அடுப்புல ஆமா அழகாகவே காரத்துல முக்க வைத்து வெள்ளாவை அடுப்புல அவிய வச்சு துணி அழகா சுத்தம் படுத்து ஆமா அந்த துணியை அழகா காய வைத்து அதை இஸ்திரி போட்டு கொண்டு போய் மடித்து கொடுப்பார். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் சேந்தி நகர் பட்டணத்தில் அழகாகவே முத்து புதியவன் நாடார் என்று ஒரு புதியவன். அவர் யாரு தெரியுமா? யாரு? இந்த வண்ணமுத்துக்கு சின்ன வயசுல இருந்து அழகான ஒரு நண்பன் சிநேகிதன் இல்லையா? ஆமா மலையாளம் சென்று மாந்திரிக வித்தையெல்லாம் படித்து வந்திருக்கான். அவரும் பார்த்தாரு. ஆமா முத்து புதியவன் நாடா எப்பா வண்ணமுத்து எனக்கும் கொஞ்சம் சொல்லித்தாங்க மாந்திரிகளை எனக்கு கொஞ்சம் 2-3 சொல்லி தரலாம்ல. ஆமா அவன் பார்த்தான். ஆமா எல்லா கலையும் கொண்டு சொல்லி கொடுத்தோம்னா இவன் நம்மளை மதிக்க மாட்டானு. அதனால எதை சொல்லி கொடுக்கணுமோ அதுல ஒரு 5-6 கலையை அவரும் ஆமா வண்ணமுத்தும் முத்து புதியவனுக்கு சொல்லி கொடுத்து காலு வெத்தியை மட்டும் சொல்லி கொடுக்கணும். முத்து புதியவன் நாடாருக்கு சொல்லி கொடுத்த உடனே இருவேருக்கு சிநேகிதம் அவ்வளவுக்குள்ள ஆமா ரொம்ப நெருக்கமா இருக்கிறா. இப்படி இருக்கும் நேரத்தில் அந்த முத்து புதியவன் நாடாருக்கு அவருடைய குலத்துல யாரும் பொண்ணு கொடுக்க மறுத்துட்டாங்க. ஆமா ஏன்னா நீ சேரக்கூடாத நட்புல போய் சேர்ந்திருக்கப்பா. சேர்ந்திருக்கிறியே வண்ணார் குடும்பத்துல போய் ஆமா அந்த வண்ணமுத்தோடு நீ பழகி ஆமா வண்ணமுத்தோடு நீ பழகி இருக்க பத்தியா. அதனால அந்த கெதி வந்துட்டான். நாம உயர்ந்த குலம் வந்து ஆழ்ந்த குலம் இல்லையா? அங்க போய் நீ பழக்கலாமா? ஆமா பிறக்கலாமா? உனக்கு அந்த புத்தி வந்து சேர்ந்துடக்கூடாது என்று சில பேர் பெண்கள் கொடுக்க மறுத்துட்டாங்க. ஆமா இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று நம் மீது அன்பு கொண்டு பாசம் கொண்டு நேசம் கொண்டு ஆமா இந்த புத்தாடை அணிவித்த செல்வ சீமான் கருசாமி கருத்தபண்டி மூர்த்தி திருச்சபை செந்திலாண்டவன் குருசாமியாக இருக்கக்கூடிய தர்க்கராஜன் சரி அவர்களும் ஆமா கருப்பசாமி அவர்களும் ஆஹா அப்படி கருத்த பாண்டி அவர்களும் மூர்த்தி அவர்களும் ஆமா அழகாகவே இணைந்து நாமளுக்கு இந்த புத்தாடையை பரிசளித்தார்கள். ஆமா அதனால் பரிசளித்து சரி நம் மீது பாசம் காட்டிய அன்பு உள்ளங்களுக்கு அனைவருக்கும் என் வைப்பாருடையார் சாஸ்தா என் வண்ண கருப்பசுவாமி என் அப்பன் தலவாய் மாடன் சிவனந்த பெருமாள் வேச்சி அம்மாள் பிரம்மசக்தி நம்பிக்கை முப்படாதி வடக்குவாய் சொல்லி எல்லா வள நலங்களை எல்லாம் கொடுத்து கட்டிய மாங்கல்யம் காமாற்றி மீனாட்சி வாழ்வு போல் பெற்றெடுத்த பிள்ளைகள் எல்லாம் நோய் நொடி இல்லாமல் உறவினர்கள் ஆதனை பேரும் வேண்டும் அல்லவா நமக்கு சன்மானம் கொடுத்தவர்களும் கொடுக்காதவர்களும் ஆமா இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய தாய்மார்கள் அனைவர்களும் எல்லா வளநலங்களும் பெற்று நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டுகள் வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு பலகாலம் வாழ வேண்டும் என்று அப்படி வாழ்ந்து கொண்டு அழகாகவே அப்படி அந்த வண்ணமுத்து ஆனவன்
ஆமா அந்த முத்து புதியவனானவனுக்கு இருவேரும் நண்பராக இருக்கக்கூடிய காரணத்தினாலே காரணத்தினால் அந்த முத்து புதியவன் நாடாருக்கு பெண் கொடுக்க மறுத்தார்கள். ஆமா அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அதை தன்னுடைய நண்பனாக இருக்கக்கூடிய வண்ணமுத்து இடத்திலே சொல்லி புலம்புனான். அப்படி அப்பா நான் உன் கூட சேர்ந்ததுனால என்னுடைய குலத்தில் எனக்கு பெண் கொடுக்க மறுக்கிறாங்க. ஆமா இல்லையா? ஆமையா பெண் கொடுக்க மறுக்கிறாங்க. யாருமே பெண் கொடுக்க மாட்டேக்காங்க. மாட்டேக்காங்க. உள்ளூர்லயும் தர மாட்டேக்காங்க, வெளியூர்லயும் தர மாட்டேக்காங்க. ஆமா நம்ம லட்சணம் அப்படி இருக்கு. என்ன செய்ய என்று அவர் அப்படியே புலம்பக்கூடிய நேரத்தில் வண்ணமுத்து சொல்லுகிறான், அப்பா என்ன ஒன்றுக்க மஞ்சாத ஒரு கவலைப்படாதான் படாதையம்மா என்று சொல்லி கொண்டிருக்கும் நேரம் எப்படியா இருக்கும் வேலை இருக்கும் வண்ணமுத்து அதிகாலை நேரம் அது கொடுக்க வேணும் ஏழூர் குடும்பம் தான் தலைவனா இருக்கிறானே அந்த சுந்தர குடும்பம் தானே அவனுடைய அரண்மனைக்கு இவர்களுடைய வண்ணமுத்து கொடுக்க வருவானா அப்படி கொடுக்க வரவோ கொடுக்க வரவோ என்ன காரணங்கள் நடக்கும் வரபோது வரபோது யாருண்டு கண்டார் குடும்பம் கொடுக்க வரப்போது அரண்மனை வாசல் வந்து அழகுடைய முத்து ஐயா ஐயா என்று அழுக்கு சத்தம் போடுவாரோ அழுக்கு துணி ஏறும் இருந்தான் எடுத்துக்கொண்டு போடுங்கள் அழுக்கெடுக்க வந்திருக்க வண்ணமுத்து சொல்லும் போது சுந்தர குடும்ப அரண்மனை அண்ணன் தம்பி 7 பேரா இளைய தங்கை தானே அளவுடைய சோனமுத்து காதில் கேட்டு அழுக்கு துணிகள் எல்லாம் தானே எடுத்து அரண்மனை விட்டல்லவோ சோனமுத்து வாராளே முத்து தான் எடுத்து அவள் அழுக்கு துணி தான் எடுத்து சோனமுத்து வருவாளா வாசலுக்கு துணி கையில் எடுத்து சோனமுத்து வருவாளா வருகின்ற வேளையிலே முத்து பார்ப்பாளா வண்ணமுத்து பார்க்கும்போது முத்து எண்ணுகிறாள் நாடேரியிலே செய்கிற உதயம் போலே இளவரசன் போல் இருக்காளே ஒரு நாளும் வாழ்ந்தாலும் இவரோடு வாழேனுமே யான சோனமுத்த வண்ணமுத்த கண்டல்லவோ மதிலை எண்ணிக்கொண்டு வண்ணமுத்து இடம் மதியிலே காதல் மொழி பேசுவாளையத்தான் காட்டுவாளா அவன் போய் எங்கே பேசுவாளா வண்ணமுத்து இடம் மதியிலே வண்ணமுத்தை பார்க்கிறான். என்ன அழகு, என்ன ஒய்யாரம். ஆணுக்கான ஆண் அழகு இந்திரசந்திர உதயம் போல இருக்கிறான் இல்லையா? பெண்ணை பார்க்கிறான், அழகுடையவனாக இருக்கிறான். அமரலோகத்திலே வாழ்ந்து வரும் இந்திரன் போல இருக்கிறான். மன்மதனா இருப்பானா? யாரோ எவரோ என்று அலை வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவள் மனம்.
இந்த பூலோகத்தில் இப்பேற்பட்ட மனிதனை இன்று தானே நாமல் பார்க்கிறோம். அப்படியே மனம் கொள்ளை போகிறது. சோனமுத்து பெண்ணாளுக்கு அதோடு மட்டுமல்லாமல் காதல் மொழி பேசுகிறான். ஐயா, ஒரு நாள் வாழ்நாள் உங்களோடு வாழணும் போல இருக்கு. யாரு அப்பதான் சொல்லுகிறான், வண்ணமுத்து அம்மானா மாட வண்ணான் பிள்ளை, என் பேர் வண்ணமுத்து, அழுக்கெடுக்க வந்திருக்கு. என்கிட்ட இந்த மாதிரிலாம் நீங்க பேச வேண்டாம், பரிகாசம் பண்ணாதே அம்மா. இல்லையா? ஆமா. அதனால் அழுக்கு துணிகளை மட்டும் தாங்க, நான் போய் வா. ஏழு வண்ணமுத்து சொல்லுவானா, வண்ணமுத்து சொல்லும் போது யோனமுத்து அதிமயங்கு பார்ப்பாளா, வண்ணமுத்து எண்ணுவானால் எங்க இருக்க கூடாது, இடத்தை விட்டு போகணும், அழுக்கு துணியை எடுத்துக்கொண்டு அதை விட்டு வழிகடந்து வண்ணமுத்து வாரானே எண்ணாதே மனமதிலேவள் எண்ணி வாரா எண்ணாதே எண்ணமெல்லாம் ஒரு மோகமா இங்க இருக்கக்கூடாது, இடத்த விட்டு அவனு சொல்லி அழுக்கு வந்து இடத்தான் வெறுன்னு ஓடி வந்துட்டான். வேற ஆத்தாங்கரைக்கு வந்தான். அழுக்கு துணியெல்லாம் கொண்டு வந்து வெள்ளாவி அடுப்புல அழகா காரத்தை முக்கி அங்கேயே வெள்ளாவி அடுப்புல கொண்டு வந்து. சரி, அப்படி இருக்க நேரம் முத்து புதிவனானாரும் ஆத்தாங்கரை ஓரமா பனை ஏறதுக்கு வாரம். சரி, அப்பதான் பார்த்தான், நண்பனை அழைத்தார் வண்ணமுத்து. அப்பா, ஏ முத்து புதிவன், ஆமா உனக்கு பெண்ணு கிடைக்கலன்னு சொல்லிட்டே இருக்க பாத்தியா, உனக்கு ஏத்த பெண்ணை நான் ஒண்ணு பார்த்திருக்கேன். இந்த 7 ஊர் பச்சையருக்கும் தலைவனாக இருக்கிறான் செம்பர குடும்பன். அவன் தங்க இருக்கிற, அவ பேரு சோனமுத்து. அவளை நான் உனக்கு மனம் முடித்து. உன்னால எப்படி முடியும்? செம்பர குடும்பம் எப்படி கொடுப்பான்? செல்வத்துல பெரியவனா இருக்கான், சொத்து சுகத்துல பெரியவனா இருக்கானே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என் மாந்திரிக வித்தையால் அவளை மதிமயக்கு உனக்கு மனைவியாக நான் ஆக்குவேன். வண்ணமுத்து சொன்ன போது அந்த வாண்டிய காதில கேட்ட முத்து புதிய நாடாருக்கு அப்படியே மனம் ஆசை வெள்ளத்துல கரை புரண்டு ஓடுகிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி பல நாட்களாகவே இந்த வண்ணமுத்து அந்த செம்பர குடும்பம் அரண்மனைக்கு சென்று வரும் நேரத்திலே இவனுக்கே மனம் மாறிவிட்டது. சோனமுத்து பெண் வேலை இவனுக்கு ஆசை வந்துட்டு, முத்து புதிய நாடார் நம்முடைய நண்பனும் அவனுக்கெல்லாம் நம்ம மனம் முடித்து கொடுக்கணும் உத்தரவாதம் கொடுத்தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவ்வளவு நம்மளை தானே விரும்புதா, இவர் அவளை விரும்ப ஆரம்பிச்சாச்சு. இப்படி இருக்கும் நேரம் என்ன நடக்கிறது? ஒரு நாள் தினம் ஒரு நாளையிலே நமக்கு ஆனவரும் பெண்ணாள் வீடு காதல் மொழி கொண்டல்லவோ முத்து ஆசை வார்த்தை பேசியல்லோ முத்து என்னோடு பேசணும்னா குடிசைக்குத்தாங்கரை ஓரத்தில் அதில் குடிசை ஒண்ணு இருக்கிறம்மா, யாருக்கும் தெரியாமல் குடிசைக்கு வருவையாமல் இரவேறும் முண்டு கூடி அன்போடு பண்போடு ஆசையாக பழகலாமே சந்தோஷ இருமையோடு பண்போடு இருக்கலாமே சொல்லும் போது கருக்கையில் யாருக்கும் தெரியாமல் அரண்மனையில் தெல்லவோ ஆத்தாங்கரை ஓரத்திலே வண்ணமுத்து குடிசைக்குத்தான் சோனமுத்து வருவாளா வண்ணமுத்து குடிசையிலே சோனமுத்து பெண்ணாலும் வண்ணமுத்து ஆனவரும் பல நாட்கள் பல வேலுடும் நாட்கள் வெகுகாலம்
இருவருமே ஒன்று கூடி இருப்பாரா வண்ணமுத்து பார்த்தா சோனமுத்து ரெண்டு பேரும் வண்ணார் குடிசையில பல நாட்களாக அப்படியே ஆமா கணவனும் மனைவியுமாக இருவேரும் அங்கே உறவாடி கொண்டிருக்கிறார். வச்ச மையல்லவா வண்ணமுத்து சோனமுத்து நாடாரும் பார்த்தார். ஆமா புதியவன் பார்க்கிறான். ஆகா ஆகா நமக்கு மைய போட்டு வசியம் பண்ணி கொண்டு வந்து தாரம் சொன்னா இப்ப அவனையே வசியப்படுத்திக்கிட்டானே. ஆமா வசியம் படுத்திட்டானே. புதியவன் நாடார் அவரும் பார்த்தார். ஆமா இந்த விவரம் எல்லாம் தெரிந்துட்டு ஆகா இவனை நாம சும்மா விடலாமா, கூடவே கூட நமக்கே துரோகம் பண்ணிட்டான் என்று மனதிலே நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய நேரம். ஆமா அந்த நேரம் ஒரு நாள் தினத்திலே இந்த செம்பர குடும்பம் அண்ணன் தம்பி 7 பேர்களும் அழகாகவே அவருடைய வயக்காட்டிலே ஏறு உழுது விட்டு ஆமா அந்த மூஞ்சு கருக்கள் நேரத்தில் ஆமா அழகாகவே கள்ளு குடிக்க வேண்டும் என்று முத்து புதிய நாடார் பனை ஏறி கொண்டிருக்கா அந்த இடத்துக்கு வந்தான். ஆமா வருகிறார்கள். ஐயா பனையிலிருந்து கல்லை இறக்கி கொண்டு வரோம், கள்ளு குடிக்க வந்திருக்கோம் என்ற விவரத்தை சொல்ல முத்து புதிய நாடாரும் அழகாகவே கல்லை இறக்கி கொண்டு வந்து கொடுத்தார். ஆமா கொடுக்குறான். அப்பா முழு கலையத்துக்கு என்னையா முக்கா கலையம் தான் இருக்கு. ஆமா முக்கா கலையத்துக்கு அரை கலையும் கல்லு தான் இருக்கு. ஆமா முத்து புதிவா ஒழுங்கா கல்ல கொடு. ஆமா இல்லையா இல்லைன்னா உனக்கு பணம் இருக்காது, உன் உயிர் இருக்காது. அப்பதான் பார்த்தாலும் முத்து புதிய நாடாருக்கு இதுதான் சமயம் என்று ஜம்பர குடும்பம். ஆமா அண்ணன் தம்பி 7 பேர் என்கிட்ட வந்து உங்க வீரத்தை காட்டாதீர்கள். அது இருக்கு பாருங்க வண்ணார் குடிசை வண்ணமுத்து குடிசை. ஆமா அங்க போய் உங்க வீரத்தை காட்டுங்க. என்னடா சொல்லுது விவரமா சொல்லு. அந்த குடிசையிலே மூஞ்சி கருக்கள் தினந்தோறும் உன் தங்கையும் வண்ணமுத்து ஒன்று கூடி சந்தோஷமா உறவாடி கூடி மகிழ்ந்து அங்க கொண்டு இருக்கிறான். அதனால அவர்கள்ட்ட போய் உன் வீரத்தை காட்டு. அந்த வண்ணமுத்து இடத்துல உன் வீரத்தை காட்டு, ஏன்ட்ட வீரத்தை காட்டாது. அப்படியானால் அவர் வருகின்ற விவரத்தை எனக்கு சொல்ல வேண்டும் என்று செம்பர குடும்பம் அண்ணன் தம்பி 7 பேர் சொல்ல. நாளைய தினம் நீங்கள் மூஞ்சி கருக்கல்ல வாங்க, நான் பனையில ஏறி உட்கார்ந்துருப்பேன். என் தலைப்பா கட்டு துண்டு இருக்கலாம், வெள்ளை துண்டு இதை அவுத்து சுத்துவேன். அவ வந்ததை அழகாக உங்களுக்கு நான் சிக்னல் காட்டுவேன், இல்லையா அதை கண்டு நேரம் வந்து வண்ணமுத்தை வந்து பிடிச்சிருங்க. இப்படி இருக்கும் நேரம் என்ன நடக்கிறது? எய்யம் மறுநாள் தீனம் முத்து ஆனது நம்மத்து பின்னாலும் நமக்கு குடிசையிலே மகன் பிறக்கும் நேரத்திலே பனையேறி பெரியவன் நாடாரு தானே கண்ட போது பனை உச்சியிலே அவர் உச்சியிலே இருந்து கொண்டு செம்பர குடும்பம் தானே அண்ணன் தம்பி 7 பேரா தெரியப்படுத்தணும் என்று சொல்லி கலப்பா கட்டத்தானே விட்டு நானே எங்கே சுத்துவாரா கண்டதோடு வேளையிலே செம்பர குடும்பம் தானே அண்ணன் தம்பி 7 பேரா அம்மா ஓடி வாரா அண்ணன் தம்பி 7 பேரா ஓடி வாரா ஒட்டொரு வகையில் எடுத்து கையில் எடுத்து அண்ணன் தம்பி 7 வண்ணம் முத்து குடும்பத்தை கெடுத்த வந்தான் எம்மாறாமல் விடக்கூடாது கோபத்தோடு 7 பேரும் வண்ணமுத்து நல்ல குடிசை நாடி வாயுகம் மாத்தா ஓடி நல்ல குடிசை நாடி ஓட்டுக்கொண்டு வண்ணம் முத்து சும்மா நாமிடம் தலை அரை
எடுத்து போட்டுடும் கண்டம் கண்டம் பள்ளிடும் நம்பி 7 பேர் ஆவேசம்மா வருவதைத்தான் கண்ணால் கண்டா வண்ணம் முத்து எங்கிருக்க கூடாது என்று ஓடி ஒழிய வேணும் என்று வண்ணம் முத்து ஆனந்தா மாந்திரிக வித்தையாலே உனை போல வடிவம் கொண்டு ஓடி அங்கு உனை போலே வடிவம் கொண்டாள் மாத்திரப்பா ஓடி வந்து பிடிப்பாரா ஓடுகின்ற வண்ண மொத்தை பிடிப்பாரா வண்ண தான் பிடித்து பரப்புறமா அண்ணன் தம்பி 7 பேரும் கை வழங்கு கால் வழங்கு அழைத்து நாளையில் கூட்டுவாரா தானே கொண்டு தலையோடு வெட்டுவாரா மார்பதில் வெட்டுவாரா அது வெட்டக்கூடிய நேரத்திலே வெட்டியவனுக்கு வலிக்காமல் ரத்தம் மது வராமல் மாந்திரீக வித்தையாலே உயிரோடு இருக்கும் போது என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் நம்பி 7 பேர் என்னும் எல்லாம் தம்பி என்னோ மனமதிலே தம்பி ஒன்று கூடி மனமதி எண்ணுகிறா குத்தர்வா கொண்டு குத்துதான் வெட்டர்வா கொண்டு வெட்டுதான் வெட்ட உழுது தலையில வெட்டுனா வெட்டு உழுது ஆனா தலை துண்டா போக மாட்டேன் மார்பிள வெட்டு விழுந்தா குத்து விழுது ஆனா ரத்தம் வருது மறுபடியும் நிக்கு ஆமா இல்லையா என்ன மாயம் என்று பாக்குறான் மாந்திரிக வித்தையல்ல ஏண்டா அந்த வண்ணமுத்து படித்த மாந்திரிக வித்தையாளே உடம்புல 3 சக்கரம் அவன் கழுத்துல அவன் மார்புல அவன் வயிறுல சரி அந்த 3 சக்கரம் இருக்க வரைக்கும் அவனை ஒண்ணும் செய்ய முடியாது அப்பதான் பார்த்தா வண்ணமுத்து ஆகா என்னதான் இருந்தாலும் நாம செய்தது துரோகம் தானே துரோகம் அல்லவா மாற்றான் ஒருவனுடைய தங்கையை நாம அழைத்து வந்து அவ்வளவு உறவாடி மனமகிழ்ந்து இருந்து விட்டேன் நம்முடைய மனைவி ஒருத்தி உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னொருத்தி நாம நினைத்து விட்டோம் அல்லவா இனிமேல் நாமல் இந்த உலகத்திலே வாழவும் கூட பார்த்தால் அவன் மாந்திரிக வித்தையாலே 3 சக்கரத்தையும் அவனே எடுத்துட்டான் அவன் கழுத்திலே மார்பிலே வயிற்றில இருந்த 3 சக்கரத்தை எடுத்த உடனே அப்ப நாம் பார்த்தார்கள் இந்த செம்பர குடும்பம் அண்ணன் தம்பி 7 பேர் கை விலங்கு கால் விலங்கு பூட்டி வடமலையை போய் பிள்ளைகிட்ட வந்து சொன்னாங்க ஐயா இவன் இந்த மாதிரி தவறு பண்ணி விட்டான் அதனால இவன் என்ன செய்யலாம் நீங்களே சொல்லுங்க என்ன செய்யலாம் நீங்க அழைத்து வந்த வண்ணாப்பிள்ளை அவன் ஒரு தவறை செஞ்சு விட்டான் மாறுகால் அதனால அதற்கு தீர்வு நீங்க சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே வடமலையப்ப பிள்ளை சொன்னார் இப்பேற்பட்டவன் இந்த உலகத்தில் கூடவே கூடாது அதனாலே அந்த சேந்தி நகர் பட்டணத்தில் ஊருக்கு மேல்புறமாக இருக்கக்கூடிய ஆவரங்காட்டு ஐயனார் வாசலிலே வைத்து இவனை மாறுகையே வாங்க வேணும் மாறுகாலம் மாறுகையா அறுக்கணுமே அடமலை பிள்ளை சொல்லும் போது குடும்பம் அண்ணன் தம்பி ஆனவனையாட்டு ஐயன் தாண்டி ஐயனோட வாசலிலே மாறுகாடு மாறுகை வாங்குவாரா மரணலோ சேருவாரா மாறுகை வாங்குவாரா
மடிந்துட்டானையோ மடிந்தானே தானே மடிந்த நேரம் தாயில் கேட்டாள் சாத்தியம்மாள் ஓணமுத்து பின்னாலும் வண்ணமுத்து இல்லாமலே உயிரோடு இருக்கக்கூடாது கூடாது ஓடி வந்து வண்ணமுத்து உடலோடு உடன்கட்டை ஏறிடுவாள் காட்சியே தீய வைத்து உடன்கட்டை ஏறுவாளா வண்ணமுத்தோடு சேர்ந்து யோனமுத்து பெண்ணாள் சாந்தி அம்மாள் உடன்கட்டை ஏறினா 3 பேரும் மாண்டு மடிந்த நேரம் ஆவரங்காட்டு ஐயன் வாயிலே வண்ணமுத்தெழுது புலம்பு நேரத்தில் ஐயனானவள் நீங்க 3 பேரும் தெய்வம்சமாக உள்ளவர் பிறந்திருக்கிறீர்கள். தெய்வ பிறவி இந்த மண்ணுலகிலே வேஷம் தெய்வமாக அமர்கள். அதனால அப்பா வண்ணமுத்து வண்ண கருப்பனாகவே புவி உலகிலே போய் அமர வேண்டும். அந்த ஆவரங்காட்டு ஐயன்தானே மறுபிறவி கொடுத்துடுவாள். தெய்வ பிறவி தான் கொடுப்பாள். வண்ண கருப்பன் என்று சொல்லி வாசலிலே நான் கொடுத்து அம்சம்மா இருக்கும் போது அழகுடைய வண்ண கருப்பன் குடும்பத்தை பழிக்கு பழி வாங்கணுமே காட்டி கொடுத்த முத்த புதியவன் அவனை பழி வாங்கணும் வண்ண கருப்பன் ஓடி வாரான் புதியவள் ஆடாரையும் வரக்கூடிய நேரம் முறுக்க தடி கொண்டு அவரை ஒரு தடியை வச்சு அடிக்கிறான் இல்லையா? அவரும் அங்க மாண்டு மடிந்து போவேன். ஆமா, அடுத்தால எம்பர குடும்பத்திலே அட்டகாசம் அட்டூழியம் எல்லாம் செய்கிறான். அப்பதான் 7 பச்சேரி தலைவனார் கூடி செம்பர குடும்பம் வந்து பாக்குறாங்க. என்ன மாயம் அட்டகாசம் அட்டூழியம் எல்லாம் நடக்கிறது. இது என்ன காரணம்? ஆமா, என்ன என்று அறியணும் என்று குறி பார்க்கக்கூடிய நேரத்தில் தொடங்கி நடந்த விவரத்தை எல்லாம் சொல்ல எப்பா மானிட பிறவியாக இருந்த வண்ணமுத்து இப்ப தெய்வ பிறவியாக வண்ண கருப்பனாக வந்து உங்க இடத்துல அட்டகாசம் அட்டூழியம் அட்டாதுட்டி பண்ண. ஆமா, அதனால உங்களுடைய ஊர்ல அவனை கும்பிடும் உலக தெய்வமாக அவனுக்கு நிலையத்தை போட்டு கையெடுத்து வணங்கி வந்தெல்லாம் கொடை விழா திருவிழா நடத்தி வந்தான். உன் வம்சம் வழி தோன்றெல்லாம் வாழ வைப்பான் வளர்ந்தேற வைப்பான் என்று சொல்ல நேரத்தில் அழகாக செந்தி நகர்பட்டு வண்ண கருப்பல் என்று சொல்லி ஓட்டல்லுவிழாவும் நடத்தும் வேலை கருப்ப சுவாமி தானே வேண்டிய வரங்களும் வேண்டிய பூசையுமா விருப்பமோடு வாங்கி கொண்டு வழிகோடு வரணும் வரவேண்டும் கண்ட தலங்களெல்லாம் ஆடிக்கொண்டு ஆயிரத்தெட்டு வேடும் பிறப்புவதையும் ஆடிகள் ஆனதீட்டம் ஆடிக்கொண்டு எங்கே ஏறிவாரா நாட்டிலையும் நல்ல நாடு ஆவலர்கள் ஓடும் நாடு ஓடும் மலை ஒளியும் நாடு பாப்பாக்குடி நகரை நாடி ஐயன் பங்குடனே வருவார். பாப்பாக்குடி நகரை நாடி ஒரு முகமா பாப்பாக்குடி என்று சொல்லக்கூடிய அழகான நகரத்தில் நன்னகரில்
அருள் கொடுக்கும் தெய்வமாக முன்னோல் இருக்கிறாள் அம்பிகை முப்படாது வடக்கு வாசல் வாசலில் வாசல் வாசலிலே அம்பாளுக்கு காவல் தெய்வமாக மர வேணும் என்று மரபர்களும் ஆதீனங்களிடத்திலே நாமல் ஆரடிமை பிடிக்கணும். மண்ணின் மைந்தராக விளங்கும் வீரத்தின் விளை நிலமாக மரவர்களும் மாணிக்கம் இடமதிலே அதனால் எனப்பனாய் ஆண்டவன் கண்ட கருப்பு சுவாமி 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 அழகாகவே இந்த மரபர்கள் ஆதீனங்களிடத்தில் இடம் அதிலே ஐயம் வந்து தேவாதிகளோடு கும்பிடும் குல தெய்வமாகவே என் ஐயன் வந்து ஆமா ஐயனுக்கு வடக்கு முகமாகவே வந்து அமர்ந்த நாள் முதலாகவே ஒரு மக்களையும் கையெடுத்து வணங்கும் மக்களை எல்லாம் உள்ளும் அறியாமல் ஒருங்க வெப்பமாடிடாமல் வேணலும் காத்தும் தாழ்ந்த வேற விக்கணங்கள் வந்திடாமல் ஏழி கட்டு காத்து வருகிறான் என் ஐயன் வாசலிலே நாம் அழகாகவே பாடிக்கொண்டிருக்க